ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நாளை என்ன தேதி அம்மா? மாதமோ பிறந்து விட்டது. ஆனால் உனக்கு என்ன தோன்றுகிறது? மாசம்தான் பிறக்கிறது. ஆனால் என்னத்தான் நடக்கிறது? ஒன்றுமே நடக்கவில்லை. எல்லாமே எனக்கு தவறாகவே நடக்கிறதே என்றுதானே தோன்றுகிறது. இந்த ஒரு எண்ணத்தை அப்படியே மாற்றலாமா? தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை நீ பார்த்திருப்பாய். ஆனால் நாளை நீ பார்க்க போகும் விஷயமோ மிக 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 வித்தியாசமானது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்ன வித்தியாசமானது? என்ன சொல்கிறீர்கள் சாயி? அந்த அளவுக்கு என்ன வித்தியாசமானது என்று கேட்டால், வாழ்க்கையில் என்னிடம் நீ கேட்ட ஒரு விஷயம், அழியாத சந்தோஷங்களை கேட்டாய். அந்த அழியாத சந்தோஷங்களை தான் நான் உனக்கு நாளை தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விஷயத்திற்கும் மருந்தாக நான் இருக்கப் போகிறேன். இப்பொழுதும் அல்ல, எப்பொழுதுமே நான் உனக்கு ஒரு மருந்தாக இருப்பேன். கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடக்காமல் ஒவ்வொரு காலகட்டத்தையும் இன்பமாக உனக்கு கொடுத்து, ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சந்தோஷமாக கொடுத்து வாழ வைப்பதற்கு நான் முடிவெல்லாம் எடுத்துவிட்டேன். நீ என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எப்பொழுதும் கேட்டாய், எனக்கு நிலையான சந்தோஷம் என்று. அதை தான் நான் முடிவெடுத்து விட்டேன். மாதம் 1 இந்த பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கட்டும். இந்த மாதத்திலிருந்து இனி வரும் அனைத்து நாட்களுமே இந்த பிள்ளைக்கு இன்பமான எல்லா விஷயமும் கிடைக்கட்டும் என்று. உன்னை அதிக அளவில் வாட்டி வதைக்கிறது என்ன தெரியுமா? கடன் தான். அந்த கடன் மட்டும் இல்லை என்றால் நீ ஏதோ ஒரு அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வரும் வருமானத்தை வைத்து அழகான ஒரு குடும்பத்தை நீ வாழ்ந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது கடன் இருப்பதினால்தான் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னுக்கு வர முடியவில்லை. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் நீ கண்ட அனைத்து விஷயத்திலேயும் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எந்த அளவுக்கு கடனால் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய், கடன் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமைகளை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நிலைநாட்டி உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இன்பத்தை மட்டுமே நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். யோசித்துப்பார், எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நான் செய்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கும் இந்த விஷயத்தை கூட நான் செய்ய மாட்டேனா? உன்னுடைய வாழ்க்கையில் தேவைக்கு நீ வாங்கிவிட்டாய். ஆனால் இப்பொழுது அடைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது மலை போல இருக்கிறது. மலை போல இருந்தாலும் பரவாயில்லை. அது கடன் வாங்கியது ஒன்று, ஆனால் அடைக்க வேண்டியதோ அதையும் பல மடங்காக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் 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 ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு மேல் நீ கடன் வாங்கக்கூடாது. உனக்கு கடனை நான் அடைக்கும் சக்தியை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மேலே மேலே அழகாக ஒரு வாழ்க்கையை வாழும் அளவுக்கு ஒரு இன்பத்தை கொண்டு வருவேன். ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? இனிமேல் எந்த ஒரு விஷயத்திலேயும், எந்த ஒரு நிமிஷத்திலேயும், எந்த ஒரு விஷயத்திலேயும் தப்பு தவறி கூட இவனுக்காக இதை செய்வதற்காக வாங்கினேன், அவனுக்காக அதை செய்வதற்காக வாங்கினேன், இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் கடனை வாங்கினேன், அந்த விஷயத்திற்காகத்தான் கடனை வாங்கினேன் என்று என்னிடம் எந்த ஒரு பேச்சையும் சொல்லக்கூடாது. புரிகிறதா? நான் உனக்கு கடனை அடைத்து உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். இதற்கு மேல் கடனை வாங்காமல் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழும் வழியை தான் நீ பார்க்க வேண்டும். தெய்வமாக வந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்பதற்காக அலட்சியமும் படுத்தக்கூடாது. தெய்வமாகிய நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன் என்றால் இந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டு கடனை வாங்காமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திற்குள்ளேயே உன்னுடைய கடன்கள் அனைத்தையும் முடித்து உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைக்கிறேன். எந்த ஒரு நிலையை கண்டு நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் அஞ்சக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் என்று நான் வாக்கு கொடுத்து இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்றுவது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கிறது. அப்படி நான் வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது கட்டாயமாக உன்னை அழ வைக்காமல் ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்ப்பேன். துரோகிகள் யார் வேண்டுமானாலும் உன்னை நீ இதை செய் அதை செய் என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் இழுத்து விடலாம். ஆனால் தயவு செய்து இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலேயும் தேவையே இல்லாமல் ஆசைப்படாமல் குடும்பத்தில் வரும் வருமானத்தை வைத்து சந்தோஷமாக இரு. கடனை அடைப்பேன், உன்னுடைய வருமானத்தை இன்னும் அதிகமாக அதிகரிப்பேன். நிச்சயமாக நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும்
அழகாக மாற்றுவேன். கடன் அடைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வருமானமானது அதிகரிக்கப்படும். ஆனால் இதையெல்லாம் மீறி திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு காரணம் கொண்டு இந்த விசேஷம் அந்த விசேஷம், இந்த நபரிடம் இப்படி வாங்கிவிட்டேன் அப்படி வாங்கிவிட்டேன் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கடனை வாங்கினால் அதற்கு மேல் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சாய் ஆகிய நான் அதோடு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி விடுவேன். ஒரு முறைதான் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஆனால் அந்த பிள்ளை அதையே காதில் வாங்காமல் அதனுடைய இஷ்டத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருந்தது என்றால் தெய்வமாகிய நாங்கள் ஒதுங்குவதை தவிர வேறென்ன வழி இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன விஷயத்தை செய்கிறார்கள், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், என்னென்ன விஷயத்தை செய்து என்னென்ன நாடகமெல்லாம் ஆடி வாழ்கிறார்கள் என்று பாருங்கள். நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். என்னுடைய வீட்டில் ஒரு நபர் தான் வேலைக்கு போகிறார், என்னுடைய வீட்டில் 2 நபர்கள் தான் வேலைக்கு போகிறார், அதெல்லாம் பேச்சு கிடையாது. இருப்பதை வைத்து வாழுங்கள். நிச்சயமாக இன்னும் அதிகமாகத்தான் பணம் வருமே தவிர இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வருவது எக்காரணம் கொண்டும் குறையாது. புரிகிறதா? இதற்கு மேல் நான் செய்வதில் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். பேசுவதை தவிர செய்வதில் எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். நான் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் ஆறுதலாக இருக்கிறதோ, நடக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். எதையும் கண்டு அஞ்சாமல் சீரும் சிறப்புமோடு நீங்கள் இருந்தாலே போதும். எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் முன்னுக்கு ஏற ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய வேலையில் நீங்கள் மிக 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 கண்ணும் கருத்துமாக இருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை கூட மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நடுவே ஒருவன் வந்து இதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் ஒத்து வராது என்றால் அதோடு திரும்பி விடாதீர்கள். அவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன தெரியும், உங்களுடைய நம்பிக்கையை பற்றி என்ன தெரியும், உங்களுடைய வேகத்தை பற்றி என்ன தெரியும்? மற்றவனுடைய பேச்சை என்றுமே கேட்பதை நிறுத்துங்கள். முதலில் உங்களுடைய பேச்சை கேளுங்கள். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை அனைத்தையும் சேர்ப்பீர்கள். வாழ்க்கையில் கடகடவென்று இனிமேல் வளரத்தான் பார்ப்பீர்கள். தோற்றுப்போவது இனிமேல் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பது மட்டும்தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். சந்தோஷத்தோடு இருங்கள். எல்லாமே சகலமும் உங்களுக்கே கிடைக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த சாய். நான் ஓம் சாய்ராம்.